வணக்கம். சிலோன் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 மீதான தடை மூலம் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் பிரித்தானியா. ஒருபோதும் இடமளியோம் என்கிறார் வாசுதேவ. ஜேவிபிக்கு வாக்களித்து மீண்டும் வரலாற்று தவறை இழைக்காதீர்கள். தமிழ் மக்களிடம் சுரேஷ் பகிரங்க வேண்டுகோள். கட்டளை பிறப்பித்த பொன்சேகா மீது பிரிட்டன் ஏன் தடை விதிக்கவில்லை? தேசிய சுதந்திர முன்னணி கேள்வி. தலதா அத்துக்கூறளவை சந்தித்தார் ஜூலி சங். 18% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிப்பு. விசேட வைத்தியர் தகவல். கிளிநொச்சியில் தமிழ் அரசின் வேட்பாளர் அறிமுக கூட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையின் முன்னாள் படைத்தளபதிகள் 3 உட்பட 4 மீதான தடை மூலம் எமது நாட்டில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றம் தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற செய்தியை பிரித்தானியா வழங்கியிருக்கிறது. எனினும் எமது நாட்டின் உள்ளக விடயங்களில் சர்வதேச சக்திகள் தலையிடுவதற்கு நாங்கள் ஒருபொழுதும் இடமளிக்கப் போவதில்லை. இவ்வாறு ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று அதிக பலத்துடன் ஆளும் தரப்பாக ஜேவிபி உள்ளது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அந்த கட்சிக்கு வாக்களித்து மீண்டும் வரலாற்று தவறை தமிழ் மக்கள் இழைக்கக்கூடாது. ஆகையினால் இந்த சிங்கள தேசிய கட்சிகளை விலக்கி வைத்துவிட்டு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும். இவ்வாறு EFRLF அமைப்பின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு பிரித்தானியா தடை விதிக்காமல் இருப்பது சந்தேகத்துக்குரியது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல உள்ளிட்ட குழுவினரோடு அவர் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். மேலும் அமெரிக்க தூதுவர் அங்குள்ள கட்சியின் தலைமையகத்தில் கண்காணிப்பு நடவடிக்கை ஒன்றிலும் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகங்களுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகள் தொடர்பில் ஆலோசனை நடத்தி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களில் 18% மன அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ளதாகவும் 22% தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆய்வொன்றின் மூலம் தெரியவந்துள்ளதாக சமூக சுகாதார விசேட வைத்தியர் ஷிரந்திகா விதான தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய பொழுதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். அவர் அங்கு மேலும் கருத்து வெளியிடுகையில் கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் 9.1% பாடசாலை மாணவர்கள் தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளதாக உலகளாவிய பாடசாலை சுகாதார கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது மாணவர்கள் மத்தியில் உளநல பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது. கடந்த 12 மாதங்களில் 22% தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். 12% பிரச்சினைகளின் காரணமாக சில சந்தர்ப்பங்களில் தூக்கமின்மையால் அவதியுறுகின்றனர். 18% மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 13 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். 7.5% நெருங்கிய நண்பர்கள் இல்லை என்பது பிரச்சனையாக காணப்படுகின்றது. கையடக்க தொலைபேசி, சமூக ஊடக பாவனை, தனிமைப்படல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் போட்டியிடும் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட வேட்பாளர்களின் அறிமுக கூட்டம் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி, பச்சிலைப்பள்ளி மற்றும் பூநகரி பிரதேச சபைகளில் தமிழ் அரசு கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் 75 வேட்பாளர்களின் பங்கேற்போடு நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் மாவட்ட கிளை தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்டத்துக்கான தேர்தல் பிரச்சார கட்டமைப்பை உருவாக்கி முறைமைப்படுத்தப்பட்ட வகையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் கலந்தாலோசிக்கப்பட்டது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.silontamil.com என்கின்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.